வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணா மடத்துல நடந்தக்கூடிய ஒரு நிகழ்வை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அந்த நிகழ்வை பத்தி படிக்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது. அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கலான்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனாலதான் இந்த வீடியோல அந்த நிகழ்வை பத்தி நம்ம பேச இருக்கோம். ராமகிருஷ்ணா மடம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அங்க ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி வாழக்கூடிய துறவிகள்கிட்ட நியூயார்க் நகர்ல வசிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கணும்னு விரும்பினாரு. அதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு ராமகிருஷ்ணா மடத்துக்கும் வந்துடுறாரு. அவர் வந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சத்சங்கம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு துறவி உட்காந்து தொடர்பு மற்றும் இணைப்பு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை பத்தி மற்ற சீடர்கள்ட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரி, ஒரு சத்சங்கம் நடக்குது, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சத்சங்கத்துல கலந்துக்கிட்டு அவர் சொன்ன விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த சத்சங்கம் முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப நம்ம பேட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு. ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்ப அந்த மடத்துக்கு போறாரு. அந்த சத்சங்கத்துல விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தார்ல அந்த துறவியவே டைரக்டா பாக்குறாரு. பார்த்துட்டு, இது மட்டும் நான் நியூயார்க்ல இருந்து வந்திருக்கேன், இங்க உள்ள துறவிகள்கிட்ட பேட்டி எடுக்கணும்னு விரும்புறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், 2 நாளைக்கு முன்னாடி நான் வரும்போது தொடர்பு மற்றும் இணைப்பு பத்தி நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அது எனக்கு கன்ஃபியூஸா இருந்தது, புரியல. அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது போல கேள்வி கேட்டிருக்காரு. உடனே அந்த துறவி பத்திரிகையாளரை பார்த்துட்டு, நியூயார்க்ல இருந்து வரீங்களா? நல்லது. அங்கதான் வசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. உடனே இந்த பத்திரிகையாளருக்கு என்ன நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், இவர் நம்மளை பத்தி விசாரிக்கிறார், சரி வந்தவரை விசாரிக்கிறார் போல இருக்கு. ஆமாங்க, நான் நியூயார்க்ல தான் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு. திரும்ப என்ன பண்ணியிருக்காரு, நியூயார்க்ல குடும்பமா இருக்கீங்களா, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. குடும்பமா தான் இருக்கேன், என்னோட குடும்பத்தோட இருக்கேன், பொண்டாட்டி பிள்ளை நான் இப்படி இருக்கோம், வேலை விஷயமா அடிக்கடி வெளியில வருவோம் அப்படின்னு இருக்காரு. திரும்பவும் ஒய்ஃபு பொண்டாட்டி பிள்ளை மட்டும்தான் இருக்காங்களா, இல்ல அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. அந்த பத்திரிகையாளருக்கு கொஞ்சம் சங்கடம், என்னடா நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், அதுக்கு ஒரு பதில் சொல்லல, ஆனா நம்மளை பத்தி விசாரிச்சாரு, திரும்ப நம்ம குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறாரு, ஒருவேளை அதுக்கு அவருக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை போல இருக்கு, அதனாலதான் இப்படி பேச்சை மாத்துறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட சரி துறவி கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் சொல்றாரு. இல்லைங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அப்பா தனியா இருக்காரு, என்னோட பிறந்தவங்க 3 அண்ணன் தம்பிங்க, அது இல்லாம ஒரு சகோதரி இருக்காங்க, எல்லா பேருமே அவங்கவுங்க குடும்பத்தோட தனித்தனியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு. சரி, கடைசியா நீங்க அப்பா கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு திரும்ப அந்த துறவி அந்த பத்திரிகையாளரை பார்த்து. உடனே பத்திரிகையாளர் கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்ச மாட்டா இருந்துட்டு, சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாசம் இருக்குங்க போன்ல பேசுனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்க குடும்பத்தோட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்த காலம் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் ஒரு மாட்டம் இருந்தாலும் சரி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க எல்லா பேருமே ஒன்னா சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும், ஒரு கிறிஸ்துமஸ் விழால தான் எல்லாரும் ஒன்னா இருந்தோம், ஒரு 3 நாள் இருந்தோம், அதுக்கப்புறம் யாரும் அதிகமா சந்திச்சுக்கல அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு. சரி, அப்படி சந்திக்கும் போது 3 நேர சாப்பாடும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டீங்களா, சிரிச்சு பேசி நல்லா ஜாலியா இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு கொஞ்சம் சங்கடம். அவர் கேட்குற கேள்விக்கு ஆமான்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்ம இங்க இருக்க டெக்னாலஜிக்கே ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர் இருந்தோம்னா எப்படி இருக்கும், அது போலதான் அங்க இருந்திருக்கும். அந்த விசேஷ நாள் அன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா சந்தோஷமா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் பசிக்கும் போது அவங்கவுங்க தனித்தனியா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதனால கொஞ்சம் பதில் சொல்லாம அமைதியா இருந்தாரு. திரும்பவும் இந்த துறவி பார்த்துட்டு அந்த பத்திரிகையாளர்கிட்ட, அப்பா கிட்ட மனசு விட்டு பேசி எவ்வளவு நாள் இருக்கு, உட்காந்து அவங்க கிட்ட அம்மா போனதுக்கு அப்புறம் உங்களோட லைஃப் எப்படிப்பா இருக்கு, உங்க எண்ணங்கள் என்ன இருக்கு, எதை நோக்கி பயணம் பண்ணணும், உங்களுடைய ஆசைகள் என்ன, இப்படி சில கேள்விகள் எல்லாம் கேட்டு இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் அவருக்கு கண்ணுல இருந்து தண்ணீர் வந்துச்சு. நம்மளாம் இதெல்லாம் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து எல்லா பேரும் சாப்பிட்றது, அப்பா கிட்ட இப்படி மனம் விட்டு பேசுறது, இதயத்தோட ஒன்னா கலந்துக்கிறது, இதெல்லாம் செய்யலைங்கவும் ஒரு மிஷின் மாட்டம் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்ததுனால அவருக்கு பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் உள்ளுக்குள்ள உருக்கம் வந்துருச்சு. ஏன்னா இவர் கேட்ட கேள்விக்கு உள்ளுக்குள்ள ஆதங்கமும் இருக்கு, அதே டயத்துல அன்பும் இருந்ததுனால கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த துறவி அந்த பத்திரிகையாளர் கையை பிடிச்சிக்கிட்டு, உங்களை சங்கடப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க, உங்களை
கவலைப்படுத்துற மாட்டோம் ஏதாவது விஷயங்கள் பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சங்கடப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்துங்க. எல்லாம் சரியாயிரும். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு கேள்விகள் நான் கேட்டேன். தொடர்பு மற்றும் இணைப்பு அப்படின்ற விஷயத்துக்கு வித்தியாசம் கேட்டிருந்தீங்க. இதுதான் அதுக்கான சரியான பதில். இதுவரையும் உங்க அப்பாவோட நீங்க தொடர்புல தான் இருந்திருந்திருக்கீங்க. அதாவது என்ன ஏதுன்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. பட் இணைஞ்சு இல்ல. இணைப்பு அப்படிங்கிறது இதயத்தோட இதயம் ஒன்னா உருகிறது, நேசிக்கிறது. இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவருடைய உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத உங்களால சொல்ல முடியும். உங்களுடைய உணர்வு என்ன அப்படிங்கிறத அவனால சொல்ல முடியும். இப்ப சின்ன வயசுல பாருங்க, அப்பா கூட ஏறி படுத்து ஒண்ணு மேல ஒண்ணா பிறண்டுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு தெரியும். அப்ப நமக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும், அவரோட என்ன தட் நமக்கு தெரியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் விலகிடுவோம். இதே போலதான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சின்ன வயசுல ஒன்னா ஒரே பெட்ல அடிச்சு உதச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா சிரிச்சு பேசி விளாண்டுக்கிட்டு இருப்போம். பட் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துருச்சு, அவங்களுக்கு குடும்பம் வந்துருச்சு அப்படின்னா சாப்பிட்டியான ஒரு வார்த்தை கேட்கறது கிடையாது. பார்க்கும்போது கூட ஒரு அன்பா சில வார்த்தைகள் பேசுறது கிடையாது. என்னானா என்ன அப்படிங்கிற மாட்டம் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கே. அதுவும் இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் எந்த விசேஷமா இருந்தாலும் கூட, முன்னாடி எல்லாம் விசேஷம் வந்துச்சுன்னா சண்டை சச்சரவு இருந்தா கூட அதை மறந்துட்டு வந்து ஒன்னா சேர்ந்து சிரிச்சு பேசி விளையாண்டு சுமூகமா போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு மூலையில, ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு மூலையில ஆளுக்கு ஒரு பக்கெட்டா இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அந்த ஆசிரமத்துல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இன்னைக்கு நமக்கும் பாடத்தை கத்துக் கொடுக்குது அப்படிங்கிறது போல எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து மத்தவங்க கிட்ட நம்ம இணைப்புல இருக்குமா தொடர்புல இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ள நாமளே கேட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா நிச்சயமா தொடர்புல தான் இருக்கும். என்னன்னா என்ன அப்படின்றதோட தான் இருக்கும். மற்றபடி என்ன பண்ற ஏது பண்ற என்ன சாப்பிட்ட, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பழனி, வெள்ளைங்கிரி, திருப்பதி இப்படிக்கெல்லாம் பாத யாத்திரை போகும்போது பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் ஒன்னாதான் இருப்போம். ஒரே தட்டுல ஒரே இலையில கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அள்ளி திரிஞ்சுக்கிட்டு ஒன்னா ஒட்டுக்கா படுத்து தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு அந்யுன்யம் அந்த அளவுக்கு சுதந்திரமா சூப்பரா ஜாலியா இருந்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, அப்படியே முற்றிலுமா வேறுபட்டு கிடக்கு. பாத யாத்திரை அப்படிங்கிறதுக்கு நடக்கக்கூடிய ஆளுங்களும் கம்மியாயிடுச்சு. அப்படியே வந்தாலும் அவங்கவுங்க தனித்தனியா இருந்துக்கிறது. மொபைல் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே கிரவுண்ட்ல ஒன்னா இருந்தாலும் ஆளுக்கு ஒரு கையில நோண்டிக்கிட்டு இருக்கிறது. விளையாடும் போது மட்டும்தான் அந்த கூட்டா இருக்கிறது. மொபைலை தூக்கி வச்சுட்டு உடஞ்சு போயிருமேன்ற பயத்துல அதை ஒதுக்குறதுனால மற்றபடி எல்லா நேரமும் நமக்கு உற்ற நண்பனா இருக்கிறது ஒரு மிஷின்ஸ் தான் இருக்கு. எந்த ஒரு வேலை பார்க்கறதுல கவனம் செலுத்தி இருந்தாலும் சரி, இல்லை விளையாடுறதுல கவனம் செலுத்தி இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேட்டகரியா இருந்தாலும் அதிகபட்சம் நமக்கு துணையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ் தான். மற்றபடி ஆளுங்களோட இணைப்புல நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு அன்னைக்கு இருந்த அந்யூன்யம் இன்னைக்கு இருக்கா, வாடா மச்சான் அப்படின்னு தோல்ல கை போட்டு இருந்த காலம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுவும் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா அது குறைஞ்சிருச்சு. குறையிறதுக்கான வாய்ப்பையும் சமுதாயம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது போல எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருந்தது. இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரே பெஞ்சில் 5 பேர் உட்காந்துருப்போம். பத்தாட்டினா கூட நெருக்கி பிடிச்சி உட்காருவோம். ஆனா இன்னைக்கு ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வரும்போது இன்னும் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்யூன்யம் கூட இன்னும் வருங்காலத்துல இருக்குமா அப்படின்ற சந்தேகம் எனக்குள்ள வந்துச்சு. இந்த கதை பழைய நினப்புகள் எல்லாம் உள்ள தூண்டி விடுச்சு. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப எப்படி இருந்துகிட்டு இருக்கீங்க? என்னோட பகிர்ந்துக்க விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.